திமுக ஐடி விங் அப்படிங்கிறது அது ஒரு இணைய கைக்கூலி கூட்டம். அவங்க ஃபுல்லாக வந்து என்ன அப்படின்னீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ரவுடி கூட்டம். இவங்க வந்து இப்போ மேனுவலாக ரவுடிசம் பண்ணுறாங்க இருக்குல்ல, ஒருத்தர் வீட்டுக்கு போய் அடிக்கிறது வெட்டுறது, அது மாதிரி இன்டர்நெட்ல பண்ணுற கும்பல் தான் வந்து இது ஒரு இணைய கைக்கூலி கூட்டம் தான். இந்த இணைய ரவுடிசம் இருக்கிற ஆட்களை வந்து பொதுவாக நம்ம மதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஜெனூனா பேசினா நம்ம ஜெனூனா பேசலாம். இப்போ வந்து ஒரு பன்றி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பன்றியோட இயல்பு என்ன? அது மலம் தின்பது அதோட இயல்பு. அந்த பன்றி கிட்ட போய் நீங்க வந்து இல்ல நீ பசும் புல் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பன்றிக்கு புரியவே புரியாது. இன்னைக்கு வந்து இவங்க இணையதளத்துல போடுறாங்க அப்படின்னா, இதே முரசொலின்னு ஒரு வீணாப்பண பத்திரிகை ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. அந்த முரசொலியில தமிழ்நாட்டின் ஒரு நவீன சிந்தனையாளர் அப்படின்னீங்கன்னா அது காமராஜர். அந்த நவீன சிந்தனையாளர் காமராஜர் அவர்களையே இவங்க வந்து இந்த இவங்களுக்கெல்லாம் ஒருத்தர் ஒரு காட்ஃபாதர் இருக்கார். இந்த இணைய கைகொலிக்கெல்லாம் ஒரு காட்ஃபாதர் இருக்கார், கருணாநிதினு ஒரு காட்ஃபாதர். அந்த காட்ஃபாதர் வந்து அது வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை தான். அவர் என்ன பேசியிருக்காருன்னு பாத்தீங்களா, காமராஜரை எருமை தோல்னு பேசியிருக்காரு. ஒரு தமிழ்நாட்டை 9 வருடங்களாக ஆண்ட ஒரு மனிதர், இந்திய அரசியலையே வந்து தீர்மானித்த ஒரு சக்தியாக விளங்கிய ஒரு மனிதர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இத்தனை டேம்ஸ் இருக்குது, இவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ், சர்க்கரை ஆலைகள்ல இருந்து பெரிய நவீன ஆலைகள், சேலம் உருக்காலை மாதிரியான பெரிய நவீன ஆலைகள், திருச்சி BHEL, இந்த மாதிரி எல்லாம் ஒரு தமிழ்நாட்டை நவீனத்துவத்துக்கு தள்ளிட்டு போனவர் அப்படின்னா அது காமராஜர் தான்.